அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா மிக பிரம்மாண்ட அளவில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் திரைத்துறை மற்றும் விளையாட்டு பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் பங்கேற்ற நிலையில அயோத்தியே விழாக்கோலம் பூண்டது. நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கோலிவுட்டின் நடிகர்களான தனுஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டாங்க. அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், கங்கனா ரனாவத் உள்ளிட்டரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினமே ரஜினிகாந்த் விமானம் மூலம் அயோத்தி சென்றடைந்தார். இந்நிலையில் அவருக்கு முதல் வரிசையில் உட்கார இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு அருகில் சச்சின் டெண்டுல்கர், முகேஷ் அம்பானி உள்ளிட்டவர்கள் அமர்ந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து உற்சாகம் தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த், இந்த நாள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சிறப்புமிக்க தினம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த கொண்டாட்டத்தில் தனக்கு பங்கேற்க வாய்ப்பு கிடைத்ததை பாக்கியமாக கருதுவதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தார். மேலும் அயோத்தி 500 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு பலனா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச அளவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க. நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராம் சரண் உள்ளிட்டவரும் பங்கேற்றாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்றைய தினம் ரஜினிகாந்த் அவரது மனைவி லதா ரஜினிகாந்தோடு புறப்பட்டு சென்றார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அது குறித்து ரஜினிகாந்த் மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தார். மேலும் நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த், முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி, சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டவர்களுக்கு முதல் வரிசையில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய மனைவி லதா ரஜினிகாந்துக்கும் முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்படுமா என்று ரஜினிகாந்த் நிகழ்ச்சி ஏற்பாளர்களிடம் கேட்டதாகவும் அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு கட்டத்தில் ரஜினி மற்றும் அவரது மனைவி லதா ரஜினி இருவரையும் இணைந்து சச்சின் டெண்டுல்கர் புகைப்படம் எடுத்துக்கொண்டதையும் தொடர்ந்து லதா ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர் இருவரும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டதையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனிடையே அருகருகே அமர்ந்திருந்த ரஜினிகாந்த் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிலையில், அதாவது அவர் முன்வரிசையில் அமர்ந்திருந்த பிரபலங்களை சந்தித்து வணக்கம் வச்சதை பார்க்க முடிஞ்சது. ரஜினிக்கு வணக்கம் வச்ச மோடி தொடர்ந்து அவரது நலம் குறித்து கேட்டறிஞ்சார். பதிலுக்கு நடிகர் ரஜினிகாந்தும் வணக்கம் வச்சதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. மேலும் இது குறித்து வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் அதிக அளவு பரப்பட்டு வருது. தொடர்ந்து பிரபல பாடகர் சங்கர் மகாதேவன் உள்ளிட்டரும் ரஜினியோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டியதை பார்க்க முடிஞ்சது. இதையடுத்து நிகழ்ச்சியிலிருந்து திரும்பிய ரஜினிகாந்த் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. ஏஎன்ஐக்கு அளித்துள்ள பேட்டியில் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து மீண்டும் அயோத்திக்கு வருவேன், மேலும் ஆண்டுதோறும் வர விரும்புவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இதனால் வருடம் ரஜினிகாந்த் ராமர் கோயிலுக்கு போவேன், இது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் ரஜினிகாந்த் சொன்னதை எந்த மாதிரி பார்க்குறீங்க? மேலும் நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.